ஓம் கணேசாய நமக. ஓம் விநாயகர் மீடியா. ஓம் கம் கணபதையே நமக. வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று 28/7/2026 பராபவ ஆண்டு ஆடி மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். கடகலக்கணம் இருப்பு இன்று 3 நாழிகை 37 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:02. கரணன் 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 7:32 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று மாலை 3 மணி வரை போராடம், பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று அதிகாலை 1:22 வரை வைத்திருதி, பின்பு விஸ்கம்பம். கரணம் இன்று காலை 6:39 வரை கரசை, பின்பு இரவு 7:32 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் என்று முழுவதும் பார்த்தீங்கன்னா சித்த யோகம்ங்க. அப்போ சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை 3 மணி வரை பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீ மாரியம்மன் சிம்ம வாகனத்தில் புறப்பாடு. திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் வெண்ணெய்த்தாளி சேவை. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் விலகி உங்களுக்கு சுபிக்ஷங்கள் உண்டாகக்கூடிய மிக ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. ஏன்னா இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு கிழமைங்க. அப்போ செவ்வாய் வழிபாடு நீங்கள் விரதம் இருந்து முருகனுக்கு வழிபட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற கிரகங்களுடைய தொடர்போடு தான் வார தினங்களுக்கு ஞாயிறு முதல் சனி வரைக்குண்டான நாட்களுக்கு பெயர் வைக்கிறாங்க. அந்த வகையில் இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய தொடர்புடன் செவ்வாய்க்கிழமை உண்டாயிற்றுங்க. அப்போ கிரகங்களில் மங்களகரமான ஒரு கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செவ்வாய் தாங்க. அப்போ பெயர்லேயே மங்களம் இருப்பதால் செவ்வாய்க்கிழமை அன்று தொடங்கக்கூடிய செயல்களில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகக்கூடுங்க. அதே போல் மங்களக்காரகன் என்கின்ற பெயர் மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கு பூமிக்காரகன் என்கின்ற ஒரு பெயரும் இருக்குங்க. அப்போ நவக்கிரகங்களில் ஒரு மனிதனுடைய ரத்தம், நோய் எதிர்ப்பு சக்தி, தைரியம், பூமி சம்பந்தமான சொத்துக்கள், செவ்வாய் தோஷம், சொந்த வீடு ஆகியவற்றிற்கு காரகனாக இந்த செவ்வாய் பகவான் இருக்காருங்க. அப்போ நவக்கிரகங்களில் ஒன்றான இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுங்க. அப்போ செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் சரி, பூமியினால் தீராத பிரச்சனைகள் உள்ளவர்களும் சரி, செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டுவாங்க. செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் உங்களுக்கு படிப்படியாக நீங்கி விடுங்க. அப்போ முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த செவ்வாய்க்கிழமைகளில் கிருத்திகை நட்சத்திரம் அல்லது விசாக நட்சத்திரம், இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் அமைந்த செவ்வாய்க்கிழமை விரதத்திற்கு பார்த்தீங்கன்னா அதிக பலன்கள் இருக்குங்க. அப்போ செவ்வாய்க்கிழமையில் முருகனை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வருபவர்களுக்கு தீராத பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கையாக இருக்குங்க. முருகா என்றால் அனைத்து துன்பங்களும் பறந்துவிடும் என்பார்கள்ங்க. அப்படிப்பட்ட இந்த முருகனுக்கு பார்த்தீங்கன்னா நினைத்து நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பதால் வருமானமெல்லாம் அதிகரிக்கக்கூடும். குடும்ப அமைதி, மன நிம்மதி என அனைத்துமே உங்களுக்கு தேடி வரக்கூடுங்க. அப்போ செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம என்ன நினைத்து வழிபாடு செய்கிறோமோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுங்க. அதோடு வாழ்க்கையில் ஏற்றம் தரும் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிறப்பான வழிபாடு என்று கூட நம்ம சொல்லலாமுங்க இதை. அப்போ ஜாதகத்தில் செவ்வாயுடைய பகவானுடைய நிலை சரிவர அமைய பெறாதவர்கள், செவ்வாய் பகவானுடைய அம்சம் கொண்ட
முருகப்பெருமானை நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபட நன்மைகள் உண்டாகக்கூடுங்க. அப்போ முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்கள் என்று 3 விரதங்கள் பிரதானமாக சொல்லப்படுதுங்க. அதில் வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம்ங்க. அப்போ வார விரதம் என்பது செவ்வாய்க்கிழமைகளில் அனுஷ்டிப்பதுங்க. நட்சத்திர விரதம் என்பது கிருத்திகை நட்சத்திரத்தில் அனுஷ்டிப்பதுங்க. திதி விரதம் என்பது சஷ்டி திதியில் அனுஷ்டிப்பதுங்க. அப்போது 9 வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு செய்தீங்கன்னா என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் குளித்து விட்டு அருகிலுள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட வேண்டுங்க. பிறகு வீட்டிற்கு திரும்பியதும் வெறும் பால் அல்லது பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ள வேண்டுங்க. கந்த சஷ்டி கவசம் பாடலாம் அல்லது கந்தகுரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்குரிய சோத்திரங்களை எல்லாம் பாராயணம் செய்யலாமுங்க, இல்லைன்னா கேட்கலாமுங்க. ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிப்பது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. முருகப்பெருமான் அன்னதான பிரபு என்பதால் இந்த விரத நாட்களில் உங்களால் முடிந்த அளவு அன்னதானம் செய்வது மிகவும் சிறந்த ஒரு பலனை தருமுங்க. மாலை 6 மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டுங்க. ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோஷங்கள் எல்லாம், பாதிப்புகள் எல்லாமே குறைய காண்பீங்க. இப்படி 9 செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. செவ்வாய் தோஷத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு குறைய காண்பீங்க. சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு அதை கட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாமே உண்டாகக்கூடுங்க. பூமி சம்பந்தமான சொத்துக்களில் நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு பெருகக்கூடுங்க, உண்டாகக்கூடுங்க. பய உணர்வுகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த பய உணர்வுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இது எல்லாமே பிறக்கக்கூடுங்க. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து காணப்படும். உடல் ஆரோக்கியம் எல்லாம் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரதம் தான் இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே விலகி உங்களுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக மாற்றி கொடுப்பாருங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் அடைப்பதற்கு மிக நல்ல நாள், கிழங்கு வகை பயிரிடுவதற்கு மிக சிறந்த நாள், சுரங்கப் பணிகளை மேற்கொள்ள மிக ஏற்ற நாள், மரம் நடுவதற்கு மிக உகந்த நாள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக லக்கணம் இருப்பு என்று அதிகாலை 5:17 மணி முதல் 7:28 மணி வரை, சிம்ம லக்கணம் 7:29 மணி முதல் 9:35 மணி வரை, கன்னி லக்கணம் 9:36 மணி முதல் 11:35 மணி வரை, துலாம் லக்கணம் 11:36 மணி முதல் 1:35 மணி வரை, விருச்சக லக்கணம் 1:36 மணி முதல் 3:42 மணி வரை, தனுசு லக்கணம் 3:43 மணி முதல் 5:54 மணி வரை, மகர லக்கணம் 5:55 மணி முதல் 8 மணி வரை, கும்ப லக்கணம் 8:01 மணி முதல் 9:52 மணி வரை, மீன லக்கணம் 9:53 மணி முதல் 11:35 மணி வரை, மேச லக்கணம் 11:36 மணி முதல் 1:18 மணி வரை, ரிஷப லக்கணம் 1:19 மணி முதல் 3:10 மணி வரை, மிதுன லக்கணம் 3:11 மணி முதல் 5:12 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகளிலே நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளுமே உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்தீனாலும் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சூரிய ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை புதன் ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சந்திர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சனி ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை குரு ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை செவ்வாய் ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சூரிய ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை சுக்கிர ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை புதன் ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சந்திர ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சனி ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை குரு ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சூரிய ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சுக்கிர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை புதன் ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சந்திர ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சனி ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை குரு ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை செவ்வாய் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சூரிய ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சுக்கிர ஹோரை.
இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த செவ்வாய் ஹோரை பார்த்தீங்கன்னா ரத்தம், மருத்துவம், பூமி, அதிகாரம் போன்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் செவ்வாய் அதிபதியாக இருக்காருங்க. அப்போ செவ்வாய் ஹோரையில் ஒருவர் நிலம் வாங்குவதாக இருக்கட்டும், விற்பதாக இருக்கட்டும், அக்ரிமெண்ட் ஏதாவது போடுவதாக இருக்கட்டும், சகோதரர் பங்காளி பிரச்சனைகளை தீர்ப்பதாக இருக்கட்டும், சொத்து பிரிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், உயிர் எழுதுவதாக இருக்கட்டும், இரத்த தானங்கள் பண்ணுறதாக இருக்கட்டும், உறுப்பு தானங்கள் பண்ணுறதாக இருக்கட்டும், அதே போல் மருத்துவ உதவிகள் செய்வது, இவற்றை எல்லாத்தையுமே நீங்கள் செவ்வாய் ஹோரையில் மேற்கொள்ளலாமுங்க. அப்போ இந்த செவ்வாய் ஹோரையில் நீங்கள் ஆயுத பிரயோகத்திலாம் துவங்கினீங்கன்னா மிக சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க. செவ்வாய் அழிவுக்கு உரிய கிரகம்ங்க. அதிகாரத்தை பிரயோகம் செய்து ஒன்றை கட்டுக்குள் கொண்டுட்டு வரக்கூடியது இந்த செவ்வாய் பகவான் தாங்க. அப்போ செவ்வாய் ஹோரை எந்தவித நல்ல காரியங்கள் செய்யவும் உகந்த நேரம் இல்லைங்க. இருப்பினும் நீங்கள் தெய்வீகம் தொடர்பான விஷயங்களையோ, சண்டை சச்சரவுக்குண்டான விஷயங்களையோ பற்றி பேசவும் முடிவெடுக்கும் இந்த செவ்வாய் ஹோரையில் முயற்சிகள் மேற்கொள்ளலாமுங்க. அதே போல் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமைனாலே ராமர் பக்தரான அனுமனுக்கு மிக மிக ஒரு சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ அனுமனுடைய நமக்கு பரிபூர்ண அருளும் நமக்கு வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரஞ்சு நிற திலகம் வைங்க, ஆரஞ்சு நிற உடைகள் அணிந்து கொண்டு அனுமனை வழிபட்டுவாங்க. உங்களுக்கு அர்ஜுனனுக்கு எப்படி தேரில் கொடி மேலே அமர்ந்து அர்ஜுனனுக்கு எப்படி வெற்றி வகையை சூடி தந்தாரோ அதுபோல் நீங்கள் மனதார வேண்டி ஆஞ்சநேயரை நீங்கள் வேண்டும் பொழுது உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு துணை நின்று உங்களை வெற்றி பெறச் செய்வாருங்க. அப்போ இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமையில் மேஷம், விருச்சகம் இந்த 2 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எந்த முயற்சிகளாக இருந்தாலும் அந்த முயற்சிக்குண்டான பலன்கள், சாதகமான வாய்ப்புகள், நன்மைகள் இது எல்லாமே உங்களுக்கு விளையக்கூடுங்க. அதே போல் இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் கேது சுக்கிரன், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் புதனும், 4ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு சிறப்பான நாளாக இருக்க போதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய கடின உழைப்புக்குண்டான ஒரு பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக கிடைக்க போதுங்க. அப்போ உங்களை நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய நேர்மையான முயற்சிகள் மூலம் பார்த்தீங்கன்னா அனைத்துமே வெற்றியாகும், அனைத்து விதத்திலையுமே சாதகமான முடிவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் சில முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே கிடைக்க கொடுங்க. அப்போ புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உங்களுக்கு வரவுகளால் சில சேமிப்புகள் அதிகரிக்க கொடுங்க. அப்போ குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் ஒரு சிலருக்கு தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. இப்போ உத்தியோக பணிகளில் உங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு நாளாக இருந்தால் கூட எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்று புதிய முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதாக இருந்தாலும் துணிந்து செய்யலாம். எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. சகோதரர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட்டால் கூட அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் நல்லது. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. இப்போ அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட இடையூறுகளை நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கத்தை விட இன்றைய நாள் லாபங்களும் வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இன்றைய நாள் மகான் ராகவேந்திரரை வழிபடுவதன் மூலம் மன அமைதிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை, மன தைரியம், உறுதி, ஆற்றல் எல்லாமே அதிகமாக காணப்படுவதால் எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் எளிமையாக சமாளிப்பீங்க.
உங்களுடைய பணியினுடைய நன்மை கருதி நீங்கள் எதையுமே துணிந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பணியினுடைய தீவிரத்தை நீங்கள் முழுமைப்படுத்தி உங்களுடைய வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு வருமானமும் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. தொழிலில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும், ரிட்டர்ன்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஒரு சாதகமான முடிவுகள் தென்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு அரவணைப்பு அது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. இதுவரை இருந்து வந்த சில சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நீங்கள் இருவருமே பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு உறவு நிலைகள் இன்றைய நாள் காணப்படும். உரையாடும் போதும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் முழுவதுமே உங்களுடைய ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் அது தென்படுங்க. அவர்களும் பார்த்தீங்கன்னா மிக சந்தோஷமாக கல்வியில் முன்னேறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. அப்போ எந்த இடத்துலையுமே அவர்களுடைய சோடை போகாத ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருப்பதால் எந்த இடத்துலையுமே சோடை போக மாட்டாங்க. ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுக்கு உண்டான பிரச்சனைகளே இருக்காது. இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. சரிவிகித உணவுகளை எல்லாம் மேற்கொள்ளுங்க. அதே போல் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. எண்ணெய் வகை, கார வகை உணவுகளை எல்லாம் தவிர்த்தீங்கன்னா அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு மறைய காண்பீங்க. அதனால் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே உண்டான புரிதல்கள் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் தள்ளிப்போன சில விஷயங்களில் உங்களுக்கு எல்லாம் சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாக போகுது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் இழுபறியான சில வரவுகள் எல்லாமே இதுவரை வராமல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உழைப்பிற்குண்டான மதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடும். வியாபாரத்தில் ஒரு புதிய தொடர்புகள் கிடைப்பதனால உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாள் உருவாகக்கூடுங்க. மனதளவில் ஒரு புதிய பாதைகளும் உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாயும், 2ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் அதிக நேரம் செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு முயற்சிகளை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ கடின உழைப்பு தான் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தருங்க. அதிக பொறுப்புகள் காரணமாக இன்றைய நாள் உங்களுடைய வேலையில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வேலைப்பளு அதிகமாக காணப்படும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. சமூக பணிகளில் உங்களுக்கு மரியாதை எல்லாம் மேம்பட காண்பீங்க. அதே போல் உங்களுடைய பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நல்லா கை கொடுக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. தந்தையுடைய தேவையை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தொழிலில் சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. அதே போல் காரியங்களில் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுதுங்க. பயன்படுத்தி கொள்ளுங்க. சிலருக்கு சகோதரர்களால் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமுடன் இருந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லது. சிலருக்கு நவீனமான டிசைன்களில் புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாள் ஏற்படுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அதே போல் தந்தையுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வீங்க. தந்தையின் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதுங்க.
நீங்கள் இன்றைய நாள் வியாபாரத்தில் பணியாளர்களுடைய நல்லபடி உங்களுடைய ஒத்துழைப்பு இருப்பதால் பார்த்தீங்கன்னா லாபமும் சற்று அதிகரித்து காணப்பட்டால் கூட செலவினங்களும் அதற்கு தகுந்தாப்பில் இருக்குங்க. குலதெய்வத்தை நீங்கள் மானசீகமாக வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எல்லாத்தையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே கொஞ்சம் தவறுகள் ஏற்பட இருப்பதால் அதனால் திட்டமிடுதலுடன் செயல்படுவது நல்லது. நேரம் மற்றும் ஆற்றலை நன்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கொஞ்சம் தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் சற்று அதிகரித்து காணப்பட்டால் கூட செலவினங்களும் அதற்கு தகுந்தாப்பில் இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுதுங்க. குடும்பத்தில் சூடான விவாதங்கள் நிறையாக இருக்குங்க. அதனால் சில அமைதியும் ஒரு பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் எதையுமே விட்டு கொடுத்து நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் செயல்படுவது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அவர்களுடைய ரொட்டீன் எப்பொழுதும் போல் போய்கிட்டு இருக்கும். அதில் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று அதிக செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நேருது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்கள். விரைய செலவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. அதுதாங்க உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று அதிக பதட்டம் காரணமாக பார்த்தீங்கன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளதுங்க. அப்போ ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் சுபகாரியங்களை முன்னின்று உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு செயலும் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுபவம் மிக்கவர்களுடன் ஆலோசனைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. புதிய பொருள் சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழ்நிலைகள் வாய்ப்புகள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஒரு நல்ல முன்னேற்றங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அதே போல் அமைதி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் புதனும், 2ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சந்திரனும், 9ஆம் பாவத்தில் ராகுவும், 10ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து அதன்படி நீங்கள் செயல்படுவது தாங்க இன்றைய நாள் நல்லது. அப்போ அதிக பொறுப்புகள் காரணமாக நீங்கள் எல்லா விதத்திலையுமே பார்த்தீங்கன்னா மும்மரமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனமுடனும் பணியாற்ற வேண்டியது மிக நல்லதுங்க. முன்பின் தெரியாதவர்களுடைய ஒத்துழைப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலமாகவும் இன்றைய நாள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களால் சில அலைச்சல்களும் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வியாபாரத்தில் ஒரு மேன்மையான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் பயன்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. வெளியிட உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. வர்த்தக முதலீடுகளில் உங்களுக்கு ஆலோசனைகளை எல்லாம் பெற்று முடிவெடுக்க வேண்டியதும் நல்லதுங்க. பொருளாதார ரீதியான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு சூழல் தாங்க இன்றைய நாள் காணப்படுது. அரசு காரியங்களில் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட காண்பீங்க. எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகள் எல்லாம் ஏற்பட்டு உங்களுக்கு திக்குமுக்காட வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகள் கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகள் தான் காணப்படுது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அரசாங்கம் சார்ந்த ஏதாவது காரியங்கள் முடிவதில் இதுவரை இருந்து வந்த இழுபறிகள் நிலையெல்லாம் மாறி அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். அதே போல் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா இன்று கூடுதலாக கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்துக்கிட்டே இருப்பதால் உங்களுக்கு மனதளவில் சில சங்கடங்கள் எல்லாம் ஏற்படுதுங்க. பணியாளர்களுக்காக நீங்கள் செலவு கூட செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் இன்றைய நாள். அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானை வழிபட மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் உங்களுக்கு சூழ்நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அவன் தகவல் தொடர்பு குறைபாடு காரணமாக சக பணியாளர்களுடன் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை சச்சரவுகள் எழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ அமைதியின்மை இன்றைய நாள் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிலுமே பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் திட்டமிடுதல் மிக அவசியமாக இருக்குங்க. வேகம் இருந்தால் கூட விவேகத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செலவினங்களும் அதற்கு உண்டான ஒரு செலவினங்களும் காணப்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே துணையுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லைங்க. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுதுங்க. தேவையற்ற சில சங்கடங்கள்லாம் ஏற்படுவதால், சில மோதல்கள்லாம் ஏற்படுவதால் பார்த்தீங்கன்னா கவனமுடன் இருப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. குடும்பத்தில் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குங்க. அதனால் சில உணர்வுகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. தேவையில்லாத உணர்வுகளை நீங்கள் வீட்டில் நடத்தும் போது அதில் எல்லா பிரச்சனைகளும் வருங்க. அதனால் தேவையில்லாத உணர்வுகளை வெளியிலேயே நீங்கள் அகற்றி விடுவது மிக நல்லது. குழந்தைகளுடைய கல்வி அறிவு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அவங்க போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. அதே போல் நீங்கள் சண்டை போட்டீங்கன்னா அவங்களுடைய கல்வி தகுதியை பாதிக்கக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுங்க. இப்போ தேவையற்ற செலவுகளை நீங்கள் கண்காணித்து அந்த தேவையற்ற செலவுகளை எல்லாம் நீங்கள் சுருக்கிக் கொள்வது நல்லதுங்க. தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்த்தாலே உங்களுடைய நிதி நிலைமை முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று கால்வலி, தலைவலி, சில முட்டி வலி, முதுகுவலி இந்த மாதிரியான சில பாதிப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் இன்றைய நாள் நீங்கள் அமைதியாகவும் ஓய்வாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. அதனால் எதை பற்றியும் சிந்திக்காதீங்க. உங்களுடைய வேதனைகளுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன? நடைபயிற்சி, யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. நடைபயிற்சி தினசரி பண்ணுங்க. அது உங்களுக்கு அதிக அளவில் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பணிகள்லையும் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாகனத்தில் கொஞ்சம் செல்லும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் நிதானத்தோடும் செல்ல வேண்டியது நல்லது. வியாபாரத்தில் நல்ல லாபங்களுக்கு உண்டான முயற்சிகளுக்கு ஏற்ப இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. புதுவிதமான பொருட்கள் மீது உண்டான ஈர்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அலுவலகத்தில் விமர்சன கருத்துக்களை எல்லாம் இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அதே போல் எதிலையுமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, காரியமாக இருந்தாலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சந்திரனும், அஷ்டமத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சனியும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும், விரயஸ்தானத்தில் புதன் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதளவு பார்த்தீங்கன்னா சமநிலையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. அப்போ மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அதே போல் இன்றைய நாள் சிந்தனைகளில் உங்களுடைய திறன்களில் சில மாற்றங்கள் எல்லாமே உண்டாக காண்பீங்க. கால்நடை பணிகளில் நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. கடன் தொடர்பான ஏதாவது சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ நிலுவையில் இருந்து வந்த பணிகளை எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றமான தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுங்க. கலை சார்ந்த ஏதாவது துறைகளில் இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. மனதில் பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே முற்றிலும் நீங்கக்கூடிய விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. அப்போ மாலை வேளையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பார்த்தீங்கன்னா நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது. அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள்
நாள் ஒரு சிலருக்கு கூடுதலாகவே இருக்கும்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய ஷேர் மார்க்கெட்டில் அதாவது பங்குதாரர்களாக இருந்தாங்கன்னா அதற்கு உண்டான ஆதாயம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய திறமைக்கு ஏற்ப உண்டான அதிகாரங்கள் அங்கீகாரங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாள் மேலதிகாரிகளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய பணிகளை தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வீங்க. அதே போல் கொடுக்கப்பட்ட பணிகளை எந்த ஒரு பணியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மன நிறைவுடன் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. அதனால் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. இன்றைய நாள் எதுலேயுமே வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. காதல் திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களில் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் நல்லுறவை எல்லாம் பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் காணப்படும். மனம் விட்டு பேசுங்க. நிச்சயம் உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையுமே மனம் விட்டு பேசினீங்கன்னா தீர்க்க முடியுங்க. அதனால் உங்களுடைய துணையை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் இன்றைய நாள் காணப்படுவீங்க. ஆண் பெண் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மனதளவில் சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் குதூகலம் மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக காணப்படுதுங்க. குழந்தைகள் கல்வி விஷயங்களில் நீங்கள் கவலையே பட வேண்டாமுங்க. அவர்களுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படுது. அதே போல் அவங்களுடைய ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதியை பொறுத்தவரை அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படுது. நிதி நிலைமையில் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நிதியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் அது அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் இருப்பதற்கான வலிமை உங்களிடம் அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய மனதளவில் தைரியம் தன்னம்பிக்கை ஆற்றல் எல்லாமே நிறைந்து காணப்படுவதால் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஆரோக்கியம் மிக சிறப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் நிறைய காணப்படுது. தைரியத்தோடு இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்களை எல்லாம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. வேலையாட்களால் ஏற்பட்ட சில இன்னல்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சிறுதூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு மனதில் சில மாற்றங்களும் ஏற்பட காண்பீங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் புதுவிதமான தைரியம் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. நீங்கள் எதிர்பாராத சில திருப்பங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் வாய்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் புதனும், விரயஸ்தானத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்க போதுங்க. நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்பட போகுது. உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது. புதிய நண்பர்களால் இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் ஏற்படும். அதே போல் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாள் மிக அற்புதமாக கிடைக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. தவறி போன சில வாய்ப்புகள் எல்லாமே மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு தடைகள் முற்றிலும் நீங்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுதுங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடும். தாய் வழி உறவினர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே நல்ல விதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. சகோதரர்கள் வகையில் சிறு சிறு சங்கடங்கள், அவர்களுக்காக சில வீண் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கிடையில் சில அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கக்கூடும். மாலையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளால் உங்களுக்கு கையிருப்பு சற்று கொஞ்சம் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேவைக்காக சில கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் நேரிடுங்க. அலுவலகத்தில்
அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட வியாபாரத்தில் எப்போதும் போல் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளுங்க. அதே போல் பணியாளர்கள்ட கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதனால் மாலை வேலையில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லதுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் பரபரப்பாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய பணிகளை பார்த்தீங்கன்னா குறித்த நேரத்தில் முடிச்சிருவீங்க. அதே போல் உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவு இன்றைய நாள் முற்றிலும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழிலில் உங்களுக்கு எப்பொழுதும் போல ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. காதல், திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் சிறப்பாக காணப்படுதுங்க. அதனால் உங்களுடைய துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுலேயுமே நீங்கள் கவலைப்படவே வேண்டாமுங்க. அவர்களுடைய வேலையை அவங்க பார்த்து கொண்டே இருப்பாங்க. படிப்பில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக குழந்தைகளுக்கு இருக்குங்க. அவர்கள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணவரவு உங்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இருந்து எதிர்பாராத பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படலாமுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையில் ஆகோ ஓஹோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இல்லாட்டா கூட ஓரளவுக்கு தன்னுடைய நிலையை சமாளிக்கக்கூடிய ஒரு வகையில் இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் நிதி நிலைமையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்றைய நாள் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தில் மிக சிறப்பாக இருக்கும் பொழுதே உங்களுடைய மனதளவில் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனால் எதையுமே சாதிக்க முடியும் நம்மளால் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சகோதரர் வகையில் எதிர்பாராத செலவுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் திடீர் செலவுகளால் சில நெருக்கடிகளும் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படக்கூடுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் காணப்படுது. அதே போல் உங்களுடைய பங்குதாரர்களால் நல்ல ஒரு ஆதாயங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அரசு தொடர்பான காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இழுபறிக்கு பின்னர் உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உத்தியோகத்தில் சக பணியாளர்களுடைய ஆதரவுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் சந்திரனும் 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும் களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும் 9ஆம் பாவத்தில் செவ்வாயும் 10ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும் லாபஸ்தானத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையுமே மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளையும் அமைத்து கொள்வீங்க. அது உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் பக்குவமும் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ எதையுமே தைரியம் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சொத்து பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் உங்களுக்கு பிரபலமானவர்களுடைய அறிமுகம் எல்லாமே ஏற்படும். அதன் மூலம் சில லாபங்கள்லாம் உண்டாகக்கூடும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஒரு ஆர்வமும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த இழுபறியான சில சூழல்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு விலகி செல்லக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது. உத்தியோக பணிகளில் ஒரு மாற்றமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் ஓரளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் பணவரவும் உங்களுக்கு நிறையாக காணப்படுது. வாழ்க்கை துணையால் சில மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இது மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. வெளியூர் பயணங்கள் எல்லாத்தையும் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க.
தாய் வழி உறவினர்கள் வகையில் சில சுப செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுங்க. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த அலுவலகத்தில் சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் நல்லா அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறனை இன்றைய நாள் வெளிப்படுத்துவீங்க. அந்த செயல்திறமை உங்களுக்கு மேலதிகாரிகளால் சில பாராட்டுக்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்பட போகுது. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய 2 பேருடைய புரிந்துணர்வு அதிகமாக நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஏதாவது நீங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்க. சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் டெய்லி வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வியில் கொஞ்சம் சிறு சிறு தடங்கல்கள் வந்தால் கூட அவர்களை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் சளி, இருமல் போன்ற உபாதைகள் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி நிலைமை மிக சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் வளமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருமல், சளி இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்சஸ்னால உங்களுக்கு சில உபாதைகள் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. நல்ல தண்ணீர் குடிங்க. அதே போல் நல்ல ஒரு நடைபயணம் செய்யுங்க. அதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சமூகம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் ஒரு தெளிவான சிந்தனைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்த தொழில்களில் உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறும் வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வெளிவட்டத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் எல்லாமே உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடுங்க. ஏதாவது பயணங்கள் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாயும், 9ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். இன்று நீங்கள் சிறந்த திட்டங்கள் மூலம் நல்ல ஒரு பயனுள்ள செயல்பாடுகளை எல்லாம் பயன்பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் செய்வீங்க. வியாபாரத்தில் நல்ல பணிகளில் நல்ல லாபங்கள் எல்லாமே மேம்படக்கூடுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ சமூக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கும் பொறுப்புகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்களை நீங்கள் முன்னின்று செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கக்கூடும். அதே போல் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாகவும் அமையக்கூடுங்க. இப்போ உறவினர்கள் வகையில் புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எதுக்காக இருந்துச்சுனாலும் அதையெல்லாம் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. உங்களுடைய பயணத்தின் போதும் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்குங்க. பணியிடத்தில்
அதன் காரணமாக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு பயணங்கள் எல்லாமே மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் நேரிடும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாகவே காணப்படுது. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிக்கு பாராட்டுக்கள் பெறும் வகையில் இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட காண்பீங்க. கூடுதல் பொறுப்பு, கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுதுங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல் உங்களுடைய லாபம் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு அளவுக்கு இல்லாட்டா கூட உங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நண்பர் வீட்டு திருமணத்தில் எல்லாம் நீங்கள் பங்கு கொண்டு மகிழக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குங்க. இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய இருவருடைய நல்லிணக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதளவில் புரிந்து கொண்டு உங்களுடைய நல்லிணக்கம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கல்விக்கு உண்டான சில செலவுகளை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் கட்டாயங்களும் ஏற்படும். அதே போல் அவர்களுடைய படிப்பு விஷயத்தில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாமுங்க. அவர்கள் படிப்பில் முழு ஆர்வத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் இன்றைய நாள் வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அவர்களுக்கு எதில் நீங்கள் அவங்க போட்டியில் ஈடுபட்டாலும் அந்த போட்டியில் வெற்றி பெறுவாங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்று வலுவான ஒரு நிதி ஆதாரத்தை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகுது. அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பு ஆற்றலும் இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்திலையும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதிற்கு பிடித்தவர்கள் மூலம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடுங்க. அதனால் குடும்பத்தார்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தொழில் நிமித்தமான புதிய முயற்சிகளில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருங்க. உங்களுக்கு இதுவரை நிலுவையில் இருந்து வந்த பணிகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செலவுகளில் கொஞ்சம் தன்மைகள் அறிந்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வரவுக்கு மீறிய செலவுகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை முற்றிலும் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனும், 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் புதனும், 9ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன்களை எல்லாமே இன்றைய நாள் உங்களால் கண்கூட காணக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. அப்போ மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான சிந்தனைகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குது. உறவினர்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் சார்ந்த ஏதாவது பயணங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பயணங்களில் உங்களுக்கு கைகூடி வருங்க. அரசு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. கல்வி சார்ந்த ஏதாவது செயல்பாடுகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கு உண்டான ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. மனை சார்ந்த ஏதாவது ஒரு செயல்பாடுகளில் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகக்கூடும் இன்றைய நாள். இப்போ உடல் ஆரோக்கியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ நன்மைகள் சற்று நிறைந்து காணப்படுங்க. மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அரசாங்க அதிகாரிகளால் பார்த்தீங்கன்னா காரியங்கள் அனுகூலம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அப்போ தாயிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இதுவரைக்கும் கிடைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. சகோதரர்கள் வகையில் சிறு சிறு சங்கடங்கள் எல்லாமே வந்தால் கூட வீண் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் கூட விரைவில் உங்களுக்கு அது சரியாக விடக்கூடிய ஒரு அளவுக்கு தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான ஒரு நாளாகத்தாங்க இருக்கும். அலுவலகத்தில் சக பணியாளர்களுடைய
ஆதரவு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம்லாம் இன்றைய நாள் காணப்படும். வியாபாரத்தில் சக பணியாளர்கள், வியாபாரிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாகவும் பணிகளில் திறமையாகவும் செயல்படக்கூடிய பணிபுரியக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. பணியிடத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிச்சயம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இன்றைய நாள் தென்படுது. ஏதாவது புதிய வேலை வாய்ப்புகள் ஏதாவது தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் தொழிலில் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வெளிக்கொணரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய தகுதிக்கு மீறிய சில செலவினங்கள் எல்லாம் செய்வதை கொஞ்சம் தவிர்க்கவும். தொழிலில் வளர்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுதுங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுதுங்க. தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தால் கூட அது சரி செய்யக்கூடிய அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகளுக்கும் சந்தோஷத்துக்கும் இன்றைக்கு பஞ்சம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் நல்லுறவை எல்லாம் வளர்த்து கொள்வீங்க. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் எல்லாமே இருக்குங்க. அதே போல் உங்களுடைய அனுசரணையான சில போக்கின் மூலமாக பார்த்தீங்கன்னா எதையுமே நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் பக்குவமாக நடந்து கொள்வீங்க. எதையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பக்குவம் உங்களுக்கிடம் இருவரிடமே இன்றைய நாள் உங்களுக்கு தென்படுதுங்க. குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தால் கூட அதையெல்லாம் தாண்டி அவங்க கல்வியில் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமையில் சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. கணிசமான தொகையை நீங்கள் எல்லாத்தையும் சம்பாதிச்சா கூட இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக அதை செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் மகிழ்ச்சியான ஒரு சேவிங்ஸும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள்னு தாங்க சொல்லணும். அந்தளவுக்கு இன்றைய நாள் நிதி நிலைமையில் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. உங்களுடைய திருப்தியான ஒரு மனநிலை எதையுமே திருப்தின்னு ஏற்பட்டுருச்சுனாலே அதில் சந்தோஷம் உண்டாகுங்க. அப்போ எனக்கு போதும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவமும் உங்களிடம் இருப்பதால் இன்றைய நாள் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்தளவுக்கு இன்றைய நாள் அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்ய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைவருடைய ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் எந்த ஒரு செயல்பாடுகளையும் நுட்பமான ஒரு செயல்பாடுகளில் உங்களுடைய ஆர்வத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உடல் தோற்றப்பொழிவில் சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். இன்றைய நாள் உங்களுடைய போட்டிகளில் தேர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாயும், களத்திரஸ்தானத்தில் புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய மனதில் சமநிலையான ஒரு உணர்வுகள் எல்லாமே காணப்படும். எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் என்று நல்ல பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி தருங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் எதையுமே நீங்கள் பொருட்படுத்த வேண்டாமுங்க. ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா அது இன்றைய நாள் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல் உங்களுடைய தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தைரியம், ஆற்றல் இதெல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தனவரவுகள் மூலம் உங்களுக்கு சேமிப்புகள் எல்லாமே மேம்படக்கூடும். சமூக பணிகளில் இருந்தீங்கன்னா புதிய அறிமுகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. வழக்கு பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுதுங்க. உத்தியோக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் எல்லா விதத்திலையுமே தெளிவான ஒரு
ஒரு முடிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதுலேயுமே நீங்கள் உற்சாகமான செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உறவினர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க. தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மாலை வேளையில் ஒரு நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி தருமுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையுதுங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்களுக்கு அதிக இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விற்பனை லாபமும் கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னு தாங்க சொல்லலாம். அதே போல் வேலை தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பணியிடத்தில் நீங்கள் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் நிகழ்ச்சிகள் இதெல்லாமே உங்களுக்கு நடக்க காண்பீங்க. அதே போல் பணிகளில் உங்களுடைய திறமைகளை வெளிக்காமித்து உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறும் வகையில் இருக்குங்க. சின்ன சின்ன சில விஷயங்களில் சில சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட மனதளவில் உங்களுக்கு நீங்கள் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துடன் இன்றைய நாள் செயல்படுவீங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபமும் உங்களுக்கு விற்பனையும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு உங்களுடைய துணையுடன் நட்பாக நடந்து கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. இன்றைய நாள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எதை விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். காதல் தம்பதியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. காதலில் நீங்கள் இன்றைய நாள் வந்து உங்களுடைய வாய்ப்புகள் அதாவது உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்க போதுன்னே சொல்லலாமுங்க. குழந்தைகள் விஷயங்களில் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. அந்த கல்வி விஷயத்துக்காக சில சிறு சிறு செலவுகள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அதுவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை மிக அற்புதமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுது. அதனால் உங்களுடைய வளர்ச்சி இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சியான ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களிடம் அதிக உறுதி மன தைரியம் ஆற்றல் இதெல்லாமே உங்களுக்கு இருப்பதால் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. சுபகாரிய முயற்சிகள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடுங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலம் ஒரு அனுகூலமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே போல் எதிர்பாராத சில உதவிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் உண்டாக காண்பீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வழியே ஒரு நல்ல செய்திகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரக்கூடுங்க. உறவினர்கள் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடும். அதே போல் நிதி நிலைமை பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும் 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும் 6ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும் களத்திரஸ்தானத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும் அஷ்டமத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும் விரயஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு செயல்பாடுகளையுமே சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ புதிய தொடர்புகள் இன்று உங்களுக்கு மிகுந்த ஒரு பயனை தரக்கூடியதாக இருக்குங்க. அப்போ எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படுதுங்க. எதிர்காலம் தொடர்பான சில முயற்சிகளில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. இன்றைய நாள் விவசாயம் சார்ந்த ஏதாவது துறைகளில் இருந்தீங்கன்னா மேன்மைகள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. அதே போல் வியாபார பணிகளில் உங்களுக்கு லாபகரமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்பட போகுதுங்க.
இதே போல் வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. திறமைக்கு உண்டான சில அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்க பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அதனால் எதிலுமே நீங்கள் இன்றைய நாள் வெற்றிகள் ஏற்பட காண்பீங்க. எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு அதிகமாகவே இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். எதிர்பாராத சில செலவுகளுமே உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பணவரவுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாகவே இருக்குதுங்க. உறவினர்களுடைய வருகையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப நிகழ்ச்சிக்கு ஒன்றான சில பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடுங்க. அதாவது ஒரு திருமண நிகழ்வுகள் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு பேச்சுவார்த்தை உங்களுக்கு நல்லபடியாக முடிய காண்பீங்க. அலுவலகத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையே அதிகமாக இன்றைய நாள் காணப்படுங்க. வியாபாரத்தில் விற்பனை மிக சிறப்பாக இருக்குங்க. லாபங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பணியாளர்களால் சில பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருங்க. பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலையும் கொஞ்சம் கால தாமதங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிட சூழல் உங்களுக்கு உகந்ததாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு சில இடைஞ்சல்கள்லாம் ஏற்படக்கூடும். பணிச்சுமை உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாமுங்க. அப்போ அசௌகரியமான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைய நாள் காணப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு சில மனதளவில் சில வருத்தத்தை எல்லாம் ஏற்படுத்துங்க. பணியாளர்களுடைய செயல்களால் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி எல்லாம் சற்று குறைந்து காணப்படுங்க. இருந்தாலும் உங்களுடைய வியாபாரத்திலையும் தொழிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. சில மன கஷ்டங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தால் கூட வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனை லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போதுங்க. அதே போல் காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாக உங்கள் துணையுடன் நல்லுறவை பேணி மகிழ்ச்சியுடன் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ மனைவியுடன் சேர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கலந்து பேசும் பொழுது உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா மனதளவில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுது. எதையுமே என்கிட்ட கேட்டு தான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் ஏற்படும் போது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுங்க. இப்போ குடும்பத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுங்க. கல்வியில் அவங்களுடைய போட்டித் தேர்வுகளில் எதில் கலந்து கொண்டாலும் அவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் காணப்படுது. முழு முயற்சியுடன் செயல்படும் பொழுது நிச்சயம் வெற்றி ஏற்படும். அது ஆசிரியர்கள் மத்தியில் நல்மதிப்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த இன்றைய நாள் ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் போன்ற சில வகைகளில் உங்களுக்கு சில பணமெல்லாம் உங்களுக்கு நிதி நிலைமையெல்லாம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ கடின உழைப்பிற்கான ஒரு ஊதியம் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பொதுவாக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உடல் அளவிலும் சரி மனதளவிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடமான ஒரு ஆற்றல் உங்களிடம் இருப்பதால் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. இருந்தாலும் சில விஷயங்களில் கிளைமேட் சேஞ்சஸ் காரணமாக சளி, இருமல் போன்ற சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள் அறிமுகம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. உங்களுடைய செயல்களில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பணி நிமித்தமான புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சேரக்கூடுங்க. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் நல்ல வருமானங்களும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் தவறிய சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்க போகுது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. திட்டமிட்டு செயல்படுவதால் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையக்கூடுங்க. கும்பராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாயும், பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு துடிப்பான ஒரு சிறப்பான ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய வெற்றிக்கு அடிகோலக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ சுய வளர்ச்சிக்கான முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைய நாள் துணிந்து எடுப்பீங்க. உங்களுடைய ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு மிக சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே சமாளித்து விடலாம் அப்படின்ற ஒரு ஆற்றல் உங்களிடம், எண்ணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போதுங்க. அப்போ பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் உத்தியோக பணிகளில் ஒரு உயர்வுக்கான ஒரு சூழல் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ எதிலுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. குழந்தைகளுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடும். அந்த வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு சில சாதகமான முடிவுகளும் உங்களுக்கு எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. எதிர்பார்த்திருந்த சில விஷயங்களில் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பல வகையிலையும் பார்த்தீங்கன்னா அனுகூலமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த சில கருத்து வேற்றுமைக்கான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கி சுமூகமான ஒரு உறவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. பயணங்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளுக்கு பிள்ளைகள், நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடுங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. அலுவலகத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் அவ்வளவு பெருசாக இருக்காதுங்க. அப்போ வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனை, லாபம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு இருக்கும்னே சொல்லலாமுங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளை குறித்த காலத்திற்குள்ளே நீங்கள் முடிச்சிருவீங்க. அப்போ உங்களுடைய சுறுசுறுப்பு காரணமாக இன்றைய நாள் எதையுமே எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்குங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிக்கான சில பாராட்டுகளை எல்லாம் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் இன்றைய நாள் எளிதாகவும் சாதாரணமாகவும் அதை முடித்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். தொழிலில் உங்களுக்கு சில இடைஞ்சல்கள் இருந்தால் கூட உங்களுக்கு இன்றைய நாள் லாபமும் விற்பனையுடைய சில சராசரியும் உங்களுக்கு அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் இன்றைய நாள் தொழில் விஷயங்கள், வேலை விஷயங்கள்லையும் கவலைப்பட வேண்டாம். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு நெறிமுறைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம்லாம் இன்றைய நாள் ஏற்படுங்க. அப்போ எதையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அன்பு, அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களிடம் தென்படும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பார்த்தீங்கன்னா இருவருக்குடைய ஒரு மனஸ்தாபங்கள் எதுவுமே ஏற்படாதுங்க. எதையுமே சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தாங்க உங்களுக்கு அதிகமாக தோன்றும் குடும்பத்தில். அதனால் பிள்ளைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அவர்களுடைய பிள்ளைகளுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுங்க. பயனுள்ள வகையில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பணத்தை செலவு செய்வீங்க. அந்த பணத்தை எப்படியெல்லாம் ஈட்டணும் அப்படின்ற ஒரு பக்குவமும் உங்களிடம் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களோட ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதளவில் தைரியமாக இருக்கிறதுனால இன்றைய நாள் மனதளவில் ஸ்திரமான ஒரு ஆரோக்கியமும் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே உங்களுக்கு ஆற்றல், உத்வேகம் இதெல்லாமே நிறைந்து காணப்படுவதால் உங்களுக்கு ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பேச்சுக்களில் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. தாய் வழி உறவுகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்புகள் இன்றைய நாள் மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் காணப்படுது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கடன் சார்ந்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடும். வரவுகளால் ஒரு நெருக்கடிகளும் உங்களுக்கு இன்றைய நாள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்களில் கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்தோடும் இருக்க வேண்டுமுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பிடித்த உணவுகளை எல்லாம் உண்டு மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உத்தியோகம் மற்றும் தொடர்பான ஏதாவது மாற்றங்கள், ஏதாவது தொடர்பான பணிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த முயற்சிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் முடிவுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. மனக்குழப்பங்கள் விலகக்கூடுங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் செவ்வாயும், 4ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சந்திரனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க.
அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மிக உகந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு வழிகள் வகுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் மன உறுதிப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ மாமன் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். நீங்கள் எதிர்பாராத சில பயணங்களில் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உணவு சார்ந்த துறைகளில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பணிபுரியக்கூடிய இடத்துல எதிர்பாராத சில மாற்றங்களும் உங்களுக்கு நேரிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இறை சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அந்த சிந்தனைகளில் உங்களுக்கு மேம்படக்கூடும். அதே போல் ரகசியமான சில ஆய்வுகள் உங்களுடைய மனதை பார்த்தீங்கன்னா தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளுன்னு சொல்லலாமுங்க. அப்போ புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். எதிர்பாராத பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களிடம் அதிகமாகவே காணப்படுதுங்க. சகோதரர் வகையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளும் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. தாய் வழி உறவினர்களால் சில அனுகூலம் உண்டாகக்கூடும். அதே போல் பிற்பகலுக்கு மேலே மற்றவர்களுடன் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகங்களில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க. மாலை வேளையில் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கடினமான பணிகளை கூட நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியம் ஆற்றலால் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அலுவலகம் சம்பந்தமான பயணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நற்பலன்களும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்பட போகுது. இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உண்மையான மற்றும் நேர்மையான ஒரு அணுகுமுறையெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உண்மை விசுவாசமும் உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறந்து காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுதுங்க உங்களுக்கு. அதே போல் குடும்பத்தில் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவர்களுக்கு சில சிறு சின்ன உபாதைகள்லாம் வரக்கூடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. இருமல், சளி போன்ற உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அவர்களை கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சீராக இருக்கக்கூடுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. பங்கு வர்த்தகங்களில் நீங்கள் ஈடுபடுவதாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு லாபத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ புத்துணர்ச்சி காரணமாக இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய மனதளவு பார்த்தீங்கன்னா திடமாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படக்கூடிய மிக ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த உடற்பயிற்சிகளாக இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் தொடர்பான மாற்றங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் உங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் கடன் தொடர்பான சில பிரச்சனைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடும். அதே போல் கற்பனை சார்ந்த சிந்தனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த இழுபறிகள் முற்றிலும் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.